ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ, புச்கரோ, குகிசாக்கி இவங்க 3 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த கிளைமேட்டுக்கு நல்லா ஏதாவது ஒரு படத்தை பார்த்தா நல்லாயிருக்கும், நீ வரையாடா அப்படின்னு சொல்லிட்டு புச்கரோ கிட்ட கேட்கும்போது, நான் வரல, எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் 2 பேரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழிக்கிறான் நைஸாக. அப்படியே குகிசாக்கி, நீயாவது வரையா, சரிடா என்ன படம்னு சொல்லு. ஹியூமன் எர்த்வார்ம் 4th வால்யூம். நான் அதில் ஃபஸ்ட்டு 3 வால்யூமே பார்க்கலடா. அதெல்லாம் விடுமா, அந்த கதை மட்டும் நான் சொல்கிறேன் பாரு. ஒரு கிறுக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட்டு ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிட்டு அவனை எர்த்துவாமல் மாற்றி விட்டுறான். அப்போ அந்த எர்த்துவமாக மாறினா அவன் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணுக்கும் இவன் மேலே காதல் வருது. 2 பேரும் நல்லா இருக்கிற டைமில் அங்கே வந்த பொண்ணோட அண்ணன் அவனை கொன்னுடுறான். அங்கேருந்த அந்த காதலனுக்கும் பிறந்த குழந்தைங்களாம் அப்பா அப்பான்னு கெடுது. அடுத்த கண்டினியூஸ் தான் இந்த படம். வரையா இல்லையா, எவ்வளோ தெய்வீக காதல் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடா, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, நீ ஒன்றா வா, நான் ஷாப்பிங் போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு துண்டுறதுக்கு ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிசாக்கி சொல்ல, நான்லாம் வரல, நீ இப்போ நான் போகிற படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த பக்கம் மூவ் பண்ணால் கதையை இங்கே நம்ம ஹீரோ போகிறது யாரோ ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. அப்படியே கதையை மூவ் பண்ணால் இங்கே டோடோவும் சரி மேவும் சரி யாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் எங்களை ஒரு சிலரை நான் ஃபஸ்ட்டு கிரேடுக்கு மாற்ற ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கிசாக்கி பேரையும் டோடோ சொல்கிறான். கூடவே புச்சிக்கோரோ பேர், கூடவே நம்ம ஹீரோ பேர், அதாவது என்னுடைய சகோதரன் நான் யூஜி இட்டோரியும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சரி பாண்டாவையும் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கிரேடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சீசனில் யாரெல்லாம் முக்கியமாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் வந்து ஃபஸ்ட்டு கிரேடுக்கு ப்ரொமோட் பண்ணிவிட்டு டோடோவும் மேவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணியாச்சு, அடுத்து என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டோடோ கிட்ட கேட்க, வேறு என்ன வேலை, அவங்க ஃபஸ்ட்டு கிரேடுக்கு மூவ் ஆகணும், அப்படி இல்லைனாலையும் அங்கே எல்லோரையும் பரிந்துரைச்சிருக்கு இல்லையா, அவங்க செமி ஃபஸ்ட்டு கிரேடுக்காவது வருவாங்க, அதுக்கான மிஷினாவது கொடுப்பாங்க. அப்போ என்னுடைய பிரதரான ஈட்டராடே கூட சேர்ந்து நான் ஜாலியாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இன்னும் தெரியவே தெரியாதாடா, நம்ம தான்டா அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், ஆகையால் அவங்க கூட நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது, அவங்களும் நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது, இதனால் அவங்க வேறு ஏதாவது ஜுஜுட்சு மந்திரவாதிங்க கூட தான் போயிட்டு ஒர்க் பண்ணணும். இது தெரியாமல் தான் அவங்க உன் பிரதர் பெரியும் அவ்வளோ சந்தோஷமாக சொன்னியாடா டோடோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம டோடோவுக்கு மூஞ்சி மாறும் பாருங்க. அப்படியே அதை பார்த்த உடனே எனக்கு செம சிரிப்பு வந்துருச்சிங்க. அப்படியே இவன் ஸ்கிப்பும் ஆயிடுது. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம குக்கிசாக்கி போயிட்டுருக்கும்போதே, ஏங்க கொஞ்சம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வருதுங்க. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதுங்களா? இந்த பொண்ணு நம்ம யூஜி இட்டோரியோடைய ஃப்ரெண்டுங்க. அப்படியே 2 பேரும் மிங்கிள் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா, இதுவா நீ இவ்வளோ போசன மாதிரி இருக்க, இவ்வளோ நீ நம்பவே முடியலையே. ஆமாம், கொஞ்சம் 6 மாதத்தில் 6 இன்ச்சு வளர்ந்துட்டேன், 6 இன்ச்சு குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே, சரி எதுக்காக அப்படின்னு சொல்ல, நான் 6 மாதமாக அவனை பார்க்கல, ஹைஸ்கூலில் தான் பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என்னை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் டோக்கியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டேன். ஆனால் நீ டோக்கியோக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அக்காவுக்கு ஹார்ட்டே வெடிச்சிடும். குக்கிசாக்கி வந்து, என்னது அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு குக்கிசாக்கி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு இட்டோரி மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்ல, நம்ம குக்கிசாக்கி அவங்களோட டான்ஸ் ஆகிற மாதிரியே யோசிச்சு பார்த்துரு. ஐயோ, அந்த காரணத்தில் ஏன் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புச்சிக்கோரோவை கூப்பிட்றாங்க. புச்சிக்கோரோ ஃபோன் பண்ணி வந்தவொடனே என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருப்பா, இவ தான் இட்டோரியோட கேர்ள் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லை இவ பேர் யூகோ ஒசாமா, இவங்க 2 பேரும் ஒன்றை தான் படிச்சிருக்காங்களாம். சரி, உனக்கு எதாவது தெரியுமா நம்ம இட்டோரிக்கு கேர்ள் ஃப்ரெண்டு? இந்த மாதிரி அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கவங்க அந்த மாதிரி ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டி வச்சுருப்பான்ல, அந்த போஸ்டரை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து சரின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம குக்கிசாக்கி வந்து ஃபோனில் டைப் பண்ணுறா. அப்படியே சடான்னு வந்துடுறான். என்னடா இப்போ தான் சொன்னால் அதுக்குள்ளேயே வந்துட்டான், நான் ஒரு வேளை இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம குக்கிசாக்கி ஏதோ ஆகுது, பொசசிவ்னஸ். அப்படியே பார்த்துட்டு, நீ யாருமா அப்படின்னு சொல்லி, ஐயோ மொத்தமாக போச்சு அப்படின்னு சொல்ல, ஓ நீ யூகோ ஒசாமா தானே, நீ என்னம்மா பண்ணுறீங்க, ரொம்ப நாளைச்சு பார்த்துன்னு சொல்லிட்டு, அப்பா அப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே அங்கெல்லாம் பேசி கட்டு
கட் பண்ணிட்டாங்க அந்த பேசுகிறது எல்லாமே. சரி உனக்கு எப்படி இவங்களை ரொம்ப பிடிக்குமா என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அதாவது சின்ன வயசுலன்றதை விட இவங்க ஸ்கூல் படிக்கும்போது, இப்போ ஸ்கூல் படிக்கிற வயசு தான், ஸ்கூலை மாற்றிட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டான், அது வேறு விஷயம். இப்போது அதாவது பசங்கள்லாம் ஜாலியாக கலாய்ச்சிக்கிட்டு கேட்டிருக்காங்க, டேய் உனக்கு எந்த பொண்ணடா பிடிக்கும். நாமளும் கேட்பேன்ல ஸ்கூலு காலேஜ்லலாம், டேய் உனக்கு நம்ம கிளாஸ்லேயே எந்த பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இவன் எனக்கு யாரும் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏதாவது ஒரு பொண்ணை சொல்லுடா சூஸ் பண்ணவில்ல அப்படின்னு சொல்லும்போது, ஈகோ வசாமி அப்படின்னு சொல்லிடுவான். டேய் அவள் குண்டு பூசணிக்காடா ஏன்டா அப்படின்னு சொல்ல, அது எல்லாத்தையும் கேட்டுருவா அதாவது அவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டுருவா. அவன் என்ன சொன்னால், அவள் கையெழுத்து ரொம்ப முத்தாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவங்களும் போயிடுவாங்க. இவளும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவா. வந்ததுக்கப்புறமா யோசிச்சுக்கிட்டே இருப்பாள், நான் இப்படி இருக்கிற வாசி தான் எல்லாருமே என்னை ஒதுக்குறாங்க, ஆனால் இவன் மட்டும் என்னை ஒதுக்க மாட்டேங்கிறான். நானும் இப்படி யோசிக்கிற வாசி தான் நானே என்னை வெறுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே யோசிச்சுட்டு எப்படியாவது இவனுக்காக அதை மாறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நிலமையில் இருக்கான் என்னன்னு தெரியல. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சரி ஓகே பண்ணுருவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கீஸ் ஆக்கி கேட்டேன், என்னம்மா நீ ரொம்ப கடுப்பாக இருக்க அப்படின்னா, அவன் கேர்ள் ஃப்ரெண்டை ஓகே பண்ணுறதுக்குள்ள நான் ஒரு பாய் ஃப்ரெண்டை ஓகே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ கொடுன்னு ஓடியாந்துருவான். டே என்னடா ஓகேவா எல்லாத்தையும் பேசிட்டேன், என்னம்மா பேசுகிறா, அவ்வளோதான் பேசுனேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அனுப்பிச்சி விட்டேன், இது விளங்காது அப்படின்னு 3 பேர் கிளம்புறாங்க. அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஒக்கத்தாமி கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோச்சோ பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கோச்சோ வந்து தனியாக ஏதோ ஒரு மிஷினுக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம், இது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மிஷின்ஸும் எல்லாத்த பற்றியும் சொல்லிகிட்டு இருக்குது யார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்களே, அதை பற்றி இவங்க 3 பேரும் இங்கே ஒக்கத்தாமி 4 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணமே இங்கே ஒருத்தர் தான், அதுவும் எங்கள் கியோத்தோவில் இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லி அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா கியோத்தோவில் யார் என்னென்னு காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கமாரு இருக்கா, கூடவே அந்த பொண்ணு வந்து மெக்கமாரு நீ ரொம்ப நல்லா இருக்கடா, ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வலிகிறா. நீ பண்ணுறது எல்லாமே முட்டாள்தனமாக இருக்குது, மரவோட இருந்தாலையும் மரக்கல்ல வாங்கினியாது நீ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அவள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கா. என்னென்னு இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதே யாருன்னா நம்ம மெக்கமாரு தான். ஏன்னா அவனால் மட்டும்தான் எந்த ஒரு பப்பட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் தான் எங்கே இருக்கானே மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால அவனை தேடி கண்டுபிடிச்சி என்ன உண்மை அப்படின்றத இந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம 4 பேரும் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தகாமி சொல்லிகிட்ருக்கா. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் அங்கே ஆளே காணலே. யார் நம்ம மெக்கமாரு ஆளே காணலே, அங்கே ஆள் காலியாக இருக்குது. நம்மளை நல்லா ஏமாற்றிட்டா. சரி இப்பயாவது கன்ஃபார்ம் ஆச்சுல்ல அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம மெக்கமாருவை காட்டுறாங்க. மெக்கமாரு மெக்கானிக்கலாக பயங்கரமாக இருப்பான்னு பார்த்தா இங்கே ஏதோ நடக்க முடியாமல் கட்டு போட்டிருக்கான். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கெத்தோ வந்திருக்கான். கெத்தோ வந்து இங்கே பாரு, இவனை நம்ம டீல் பண்ண மாதிரியே நம்ம பண்ணியாகணும், அதுவும் இல்லாமல் இவனை க்யூர் பண்ணியாகணும். இவன் தான் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதனால் நீ க்யூர் பண்ணி தான் ஆகணும். மெகத்தோ நீ டீல் போட்டிருக்க மறந்துடாத, நீ ஒரு ஆன்மா, டீலை நிறைவேற்றலைன்னா என்ன ஆகும் அப்படின்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவொடனே அவனும் வேறு வழி இல்லாமல் மேகத்தோ போயிட்டு கையை வச்சு அவனுடைய கேர்ஸ் டெக்னிக்கலாக அவன் நடக்க முடியாமல் இருந்தான் இல்லையா, அது எல்லாத்தையுமே இது பண்ணிட்டான். சரி இவனை கொண்டு இல்லாமா அப்படின்னு சொல்ல, இல்லை இவன் தேவைப்படுவான் தான் நினச்சேன், இவனை சரி பண்ணிவிட்டு கொண்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிவிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேகத்தை போகும்போதே அப்படியே பார்த்தீங்கன்னா ஆளை காணோம். அப்படியே மறைஞ்சி அவன் ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம மெகத்தவை ஃபஸ்ட்டு போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு உன்னை ஃபஸ்ட்டு கொள்றேன்டா அப்படின்னு மெகப்போரும் பயங்கரமாக வந்து மெகத்த மேலே கோவப்பட்டுக்கிட்டு பின்னாடி போனால் அப்படியே கீழே இருந்து பெரிய மெக்கானிக்கல் உருவத்தில் மெக்கமாரோடைய பப்பட்டு வருது. இவன் நம்ம மெகத்தை பார்த்துட்டு நீ கூட சொம்பனை நினச்சேன், கால் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சின்னதாக ஏதோ வித்தை கட்டிகிட்ருக்குன்னா உனக்குள்ளே இவ்வளோ திறமையாக, உன்னை இதுக்காகவே நான் கொல்லணும். முக்கியமாக உன் முகத்தை பிடிச்சி உன்னுடைய பழைய உருவத்தோட அசிங்கமாக கேர்ஸ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேகத்தை பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா தானே உன்னை ஒரு அடியாக போட்டு தள்ளிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, அதாவது இவங்ககிட்ட பில்டப் பண்ணிக்கிட்டே அவன் என்ன யோசிக்கிறான் பாருங்கள்,
இவங்களெல்லாம் தடுக்கவே முடியாது. இந்த பக்கம் கெத்தோ வேறு இருக்கான். கெத்தோ பயங்கரமான ஆள். இவனை தடுக்கணும் அப்படின்னா கெத்தோவை தடுக்க முடியாது, கெத்தோவை தடுக்கணும் அப்படின்னா இவனை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனோடிக்கு பிடிச்ச ஆளை நினச்சி பார்த்துக்கிட்டே எப்படியாவது கோச்சோக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோடும் முடிக்கிறாங்க. அப்படியே முடித்தாங்கன்னு பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ அதே போல் குக்கிசாக்கி புச்சிக்கரோ இவங்க 3 பேரும் ஜாலியாக நடந்து போகிறத அப்படியே ரிவைண்ட் பண்ணி காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு அழுகடிக்க வருது. பாய்.